அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனா இப்ப சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா, பெரம்பூர் தொகுதியில ஒரு சில சர்ச்சை உண்டாயிருக்கு. என்ன அப்படின்னா, அ தாவேகா தமிழக வெற்றி கழகமும், அதே மாரி தமிழக வாழ்வுரிமை கட்சி. இவங்க 2 பேருமே வந்துட்டு டிவிகே அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் பிரச்சாரத்த மேற்கொள்றாங்க அப்படின்னு டிவிகே தரப்புல இருந்து ஒரு புகார் வந்ததா ஒரு தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு அது ஒரு எதனால அந்த தகவல்? அத பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி 2012ல தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. 2012க்கு பிறகு நாங்க 2016 சட்டமன்ற தேர்தல்ல முதல் முறையாக தனித்து 18க்கும் அதிகமான தொகுதிகள்ல தலைவர் வேல்முருகன் நெய்வேலியிலும், இன்னும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் போட்டியிட்ட போது நாங்க டிவிகே தான். எங்களுடைய கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே நாங்க எங்களுடைய ஆவணங்கள்ல எல்லாவற்றிலும் டிவிகே அப்படின்னு தான் ஆங்கிலத்த நாங்க பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு இப்போ ஒரு 3 ஆண்டுகள் கூட இன்னும் ஆகல. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய பெயரை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஏற்க முடியாத ஒரு குற்றச்சாட்டு. தமிழக வெற்றி கழகம் இதுவரை எந்த தேர்தலையும் எதிர்கொள்ளாத ஒரு கட்சியா இருக்கும்போது, நாங்க இவ்வளவு காலம் பயன்படுத்திட்டு வரோம். ஒரு அரசியல் கட்சியை தொடங்கும் போதே வந்து இந்த பேர்ல வேற ஏதாவது கட்சிகள் இருக்கா? ஆங்கிலத்தில் இந்த வார்த்தைகள் வேற யாராவது பயன்படுத்துறாங்களா? அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் ஒரு கட்சியை தொடங்கணும். அது தெரியாம நீங்க வந்து இன்னைக்கு வந்து நாங்க தமிழக வெற்றி கழகம் நாங்க தொடங்கிட்டோம். அதனால நீங்க டிவிகேன்னு சொல்லக்கூடாதுன்னா, அது எப்படி நாங்க 15 ஆண்டு காலமா பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு வார்த்தைய வந்து நாங்க இன்னைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே தார்மீக உரிமை கிடையாது. உடனடியாக இதற்கு எதிராக ஏற்கனவே தலைவர் வேல்முருகன் வந்து தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே முறையிட்டிருக்காரு. டிவிகே என்கிற வார்த்தையை தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்தக்கூடாது. நாங்க 15 ஆண்டு காலமா அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு ஏற்கனவே டெல்லியிலேயே வந்து தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே எங்கள் தரப்புல ஒரு முறையீடு வந்து இருக்கு. அது குறித்து இன்னும் முழுமையான ஒரு முடிவு எட்டப்படாமல் இருக்கு. அதனால இந்த மாதிரியான சர்ச்சைகளை தமிழக வெற்றி கழகம் வேண்டுமென்றே இந்த தேர்தல் காலத்துல வந்து உருவாக்குறாங்களோ அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப பிரச்சாரம் ஆகட்டும், இல்ல நார்மலா பேசுறதாகட்டும், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு எங்க போனாலும் டிவிகேனே தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இப்ப இது ஏற்கனவே புகார் இருக்குற பட்சத்துல அத எப்படி அவர் யூஸ் பண்றதுக்கு அலோ பண்றாங்க? இல்ல அது இந்த தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறேன். இப்ப நீங்க தமிழக வெற்றி கழகம் இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி கிடையாது. இப்ப நீங்க அப்படி அப்படி நீங்க முன் வச்சு அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, அதை நீங்க பயன்படுத்தக்கூடாது, தேர்தல் ஆணையத்தால் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. இதுவரை தேர்தலில் போட்டியிடாத ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். நாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கனவே 2016 சரி 2021 வந்து தலைவர் வந்து திமுக கூட்டணியில் போட்டியிட்ட போது அவங்க டிவிகே என்று தான் எங்களுக்கு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப தேர்தல் ஆணையம் இதை வந்து இதுல கவனத்தில் எடுத்துக்காம ஒரு ஒரு நடிகர் வராரு, ஒரு மாஸ் மூவ்மெண்ட் உள்ள ஒரு நடிகர் வந்த உடனே அவர் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து இதை எப்படி அனுமதிக்குது அப்படிங்கிறத ஒரு கேள்வி நமக்கு உருவாது. அப்ப தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுதா? இன்னும் ஒரு பக்கம் வந்து பாஜகவின் கைபாவையாக விஜய் இருக்கிறாரு, விஜயை வந்து பாஜக இயக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இன்று வரை இருந்துகிட்டே இருக்கு. அதன் அடிப்படையில வந்து விஜய்க்கு சாதகமாக தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் வந்து விஜய்க்கு சாதகமான வேலைகள் செய்யுதா அப்படிங்கிறத இந்த மாதிரியான வேலைகளை நான் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு கட்சி டிவிக்கன்னு இருக்கும்போது இன்னொரு கட்சி டிவிக்கன்னு நீங்க வந்து பயன்படுத்துறதை எப்படி தேர்தல் ஆணையம் வந்து அனுமதிக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையை வந்து ஒரு கேள்விக்குள்ளாகுது. இப்ப இந்த 2026 எலெக்ஷன் வரும்போது எங்க போனாலுமே விஜய் அவர்கள் வந்துட்டு இது வெறும் இருமுனை போட்டின்னு மட்டும் தான் சொல்றாரு. மத்த கட்சியை வந்துட்டு அவரு ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது. அதை எந்த அளவுக்கு நீங்க பாக்கல? இல்ல விஜயோடைய கட்சியை மற்ற கட்சிகள் ஒரு பொருட்டா மதிக்கலாம் தான் பாக்குறேன். ஏன்னா நீங்க விஜய் வந்து 2 ஆண்டுகளா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நாங்க வந்து யார் வந்தாலும் ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நெடுநாள் தவம் கிடந்தாரு. ஆனா அந்த தவத்தை ஒரு ஆள் கூட மதிச்சு ஒரு லெட்டர் பேட் இயக்கங்கள் கூட வந்து அவருடைய அலுவலகம் தேடி போனதா இது வரைக்கும் ஒரு செய்தியும் கிடையாது. அவர் இப்ப நீங்க தனித்து போட்டியிடுவதுன்னா சீமானை சொல்லலாம். சீமான் வந்து தனித்து போட்டியிடுவார் என்பது நாங்கள் வந்து உளப்பூர்வமா ஏற்கலாம். ஏன்னா அவர் ஆரம்பத்திலே அதை முடிவு எடுத்தாரு. நாங்கள் யாருக்காகவும் எதிர்பார்த்து நிற்கிறேன், நாங்கள் வந்து தனித்து போட்டியிடும் சொல்லி வேட்பாளர்களை அறிவித்து அவர் களத்தில் ஏறத்தாழ தேர்தல் வேலையை முடிச்சிட்டாரு. ஆனால் நீங்கள் இறுதி கட்டம் வரை அதிமுக திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கும் வரை நீங்க வந்து உங்களுடைய வேட்பாளர் அறிவிப்பில் தாமதப்படுத்த வேண்டிய தேவை என்ன இருந்தது? யாராவது வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு டிவிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி வெற்றி கழகத்திட்ட இருந்தது. தமிழக வெற்றி கழகம் கடைசி வரை யாராவது வரமாட்டாங்களா, தங்களை கை தூக்கி விட மாட்டாங்களா? இன்னும் ஒருபடி நீங்க காங்கிரஸ் கட்சியோட வந்து அவ்வளவு மறைமுக பேச்சுவார்த்தைகளை தமிழக வெற்றி கழகம் நடத்திட்டு இருந்தது. ஆனா எந்த கட்சியுமே தமிழக வெற்றி கழகத்தை சீண்ட தயாரா இல்லை அப்படிங்கிறது தான். தமிழக வெற்றி கழகத்தை யாரும் ஒரு பொருட்டாவே நினைக்கல. இன்னைக்கு நீங்க என்ன வேணுமாலும் சொல்லலாம், அவர் பின்னாடி கூட்டம் கூடுது. அது இது போன்ற பெரிய பெரிய கூட்டங்களை எல்லாம் நம்ம வந்து இந்த அரசியல் காலத்தில் பார்த்துருக்கோம். நீங்க பல நடிகர்கள் வரும்போது நீங்க 2011 காலகட்டங்களில் வடிவேலு வந்து திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த எல்லா இடங்களிலும் மக்கள் வெள்ளம் அலையலையா இருந்தது. ஆனா அந்த தேர்தலில் திமுக கூட்டணி படுதோல்வி அடைஞ்சது. எதிர்கட்சியாக கூட திமுக வர முடியாத ஒரு நிலை இருந்தது. அதிமுக அசுர பலத்தோட ஆட்சிக்கு வந்தது. அதனால ஒரு நடிகர் வருகிறார் என்றால் அதற்கு பின்னாடி கூட்டம் வரதான் செய்யும்.
அதுல ஓட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர், ஓட்டு இல்லாதவங்க எத்தனை பேருன்றதெல்லாம் வந்து தேர்தல் முடிவுல தான் தெரியும். அதனால தமிழக வெற்றி கழகத்தை முதலில் இந்த தேர்தல் காலத்துல யாருமே ஒரு பொருட்டா நினைச்சிக்கவே இல்லை. யாருமே வந்து தமிழக வெற்றி கழகம் குறித்து எதிர்வினை ஆற்ற தயாராகவே இல்லை. ஏன்னா இதுவரை ஆண்ட ஆளும் கட்சிகளுக்கான போட்டியா தான் இந்த தேர்தல் உண்மையிலே இருந்துகிட்டு இருக்குன்றது நிலவரம் உணர்த்துது. நீங்க தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் யாரு, அவங்க என்ன அளவுக்கு வேலை செய்யறாங்க, எதுவுமே இது வரைக்கும் வந்து பெருசா விஜயோட பிரச்சாரத்தை தவிர்த்துட்டு வேற எந்த பிரச்சாரம் வெளிப்படையா அங்க வரல. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க வந்து களத்துல இல்லாத ஒருத்தரை வந்து எப்படி மற்றவர்கள் வந்து பேச முடியும்? விஜய் ஒரு கற்பனை உலகத்துல இருக்காரு. நாம தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. அவர் வரும்போதே அவங்க ஆட்களே 40 விழுக்காடு வாக்கு வாங்கிடுவார், 50 விழுக்காடு வாக்கு வாங்கிடுவார். அவருக்குள்ள ஒரு கற்பனை உலகத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த கற்பனைக்குள்ளேயே அவர் சுழந்துட்டு இருக்காரு. திமுக வீழ்த்திட்டு நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு நினைக்கிறாரு. அதற்கு இடையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வது, இந்த தேர்தல் வாக்கு வங்கியை வந்து நிரூபிக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு. அதையெல்லாம் அவர் நிரூபித்து விட்டு இந்த வார்த்தையில பேசினா நல்லா இருக்கும். ஆனா இப்ப இந்த 2026 தேர்தல்ல பல கட்சிகள் அவங்களோட ஸ்டாண்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப தாவேக தலைவர் விஜயாவும் வந்துட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது ஏகப்பட்ட விஷயம் சொல்றாரு. அவர் செய்யறாரு செய்யலங்கிறத தாண்டி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணிடுவேன், அந்த மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு. தமிழக வாழ்வுரிமை கட்சியோட ஸ்டாண்ட் என்ன? இந்த 2026 எலெக்ஷன் எந்த மாதிரியான போட்டியா இருக்கும்? இல்ல, நாங்க எந்த கோரிக்கைகளை முன்வைத்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினோமோ அந்த கோரிக்கையை மிக வலிமையாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த தேர்தலில் தனித்து எங்கள் தலைமையிலான ஒரு அணியை உருவாக்கி நாங்கள் இந்த தேர்தலை களம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து இந்த ஊடகங்கள் நேரடியாக 4 முனை போட்டியை மட்டுமே காட்டக்கூடிய ஊடகங்கள் தமிழ்நாட்டில் 6 முனை போட்டி இருப்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். நீங்க ஒரு பக்கம் சசிகலா ராமதாஸ் அவர்களுடைய அணியை நீங்க வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாடு முழுக்க 167 தொகுதிகளில் இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர்கள் வேலை செஞ்சிருக்காங்க. நாங்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து வேட்பாளர் நிறுத்தணும். தேர்தல் ஆணையம் சில தொகுதிகளில் திட்டமிட்டு எந்த விதமான அடிப்படை காரணமும் இல்லாமல் பல வேட்பாளர்களை வந்து நிராகரித்திருக்குது. அது குறித்தும் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் வந்து முறையீடு செய்திருக்கிறோம். அதுக்கு இதுவரை எந்த விதமான பதிலும் இல்லை. அதனால தமிழக வாழ்வுரிமை கட்சி 167 தொகுதிகளில் தனது தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை இறக்கி இந்த தேர்தலில் தமிழ் மண் மொழி இனம் சார்ந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்து இந்த தேர்தலில் வந்து கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பாக கடலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஆளும் கட்சி ஆண்ட கட்சி வேட்பாளர்களை விட அதிகப்படியான வேலை திட்டங்கள்ல மிக தீவிரமா களத்துல வந்து எங்க கட்சி வேட்பாளர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப பேசும்போதே பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களோட கட்சியும் சரி, நம்மளோட கட்சியும் சரி, இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் நடிச்சு வெளிவராம நிறுத்தப்பட்ட படம் தான் வந்து ஜனநாயகன். ஸோ நிறைய விஷயத்துக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு எதுவுமே பேசுறதே இல்லை. வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு இப்போ வரைக்கும் அவர் மேல இந்த குற்றச்சாட்டு வந்துட்டே தான் இருக்கு. அவர் நடிச்சு வெளியே வந்த படமே கூட இப்ப பைரசில ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை பத்தி கூட அவர் எதுவுமே பேசல அப்படிங்கிற ஒரு தகவலும் எல்லா பக்கமும் பரவலா பேசப்பட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, விஜய் வந்து ஆரம்பம் முதலே தன்னுடைய படத்துக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் குறித்து அதை யார் அந்த நெருக்கடிகள் கொடுத்தார்கள் என்பதை கூட வெளிப்படையா பேச அவர் தயாரா இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த அளவிலான தைரியம் கிடையாது. நேரடியாக மத்திய அரசையோ இந்த தணிக்கை சான்றிதழ் வழங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை கிட்ட தான் இருக்கு. அது யாருடைய கையில் இருக்குன்னா பாஜக அரசு கிட்ட இருக்கு அப்படிங்கிறத அவர் வெளிப்படையா பேச தயாரா இல்லை. அதற்கான துணிச்சல் விஜய் கிட்ட கிடையாது. எல்லாரும் சொல்வதை போல விஜய்க்கு பின்னணியில் பாஜக கூட்டங்கள் தான் இன்று வரை அவர்களை இயக்கி கொண்டிருப்பது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த படத்தை வந்து வெளியிடுவதில் கூட இந்த படம் வந்து திருட்டுத்தனமா நீங்க வெளியிடப்பட்டிருக்கணும், யார் மூலமா வெளியிட்டிருக்கணும், யார் வெளியிடுவதற்கான அந்த படத்தோடைய அந்த காப்பீஸ் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒன்று எடிட்டர்கிட்ட இருக்கணும், இல்லைனா நீங்க வந்து தணிக்கை துறை கிட்ட இருக்கணும். நீங்க வந்து சர்டிபிகேட்டுக்காக அனுப்பியிருப்பீங்க. இந்த ரெண்டை தவிர்த்து வேற எங்க இருந்து வெளியிட வாய்ப்பே கிடையாது. அப்ப இதை வெளியிடுவதில் ஏதோ ஒரு வகையில் பாஜகவின் கரம் இருக்கு அப்படிங்கிறத விஜய் வந்து உணர்ந்து இருக்கிறாரு. அதை பேசுவதற்கு அவருக்கு தைரியம் கிடையாது. அப்படி பேசினால் தன்னுடைய அரசியல் வந்து ஏன்னா ஏற்கனவே இப்ப வந்து பாருங்க, இன்னைக்கு செய்தி பாருங்க, அவர் மீதான அந்த ஐடி வருமான வரி ஏய்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு போயிருக்கிறார். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகள் மத்திய அரசு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. வருமான வரித்துறை ரெய்டா இருக்கட்டும், அவருடைய சினிமா படத்தை வந்து முடக்குவதாக இருக்கட்டும், இன்னும் அரசியலாக அவருடைய கட்சிக்குள்ளேயே வந்து பல கருப்பாடுகளை பாஜக வந்து மேய விட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு சிடி நிர்மல்குமாரா இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், புஷி ஆனந்தாக இருக்கட்டும், எல்லாருமே பாஜகவின் பின்னணியிலிருந்து வரவங்க தான். பாஜக அரசியலுக்கு அடிபணிந்து போகக்கூடியவர்களா இருக்காங்க. அதனால இவர்கள் யாரையும் மீறி அவரால் வந்து எந்த விதமான கருத்தையும் சொல்ல முடியாது. இன்னொன்னு, அவருக்கு கருத்து சொல்ல தெரியாது. யதார்த்தத்தில் விஜய்க்கு எதுவுமே தெரியாது. விஜய் வந்து அரசியல் களத்தில் வந்து இன்று வரை வெறும் ஒரு வசனகர்த்தாவாக, அதாவது எப்படி வசனகர்த்தாக்கள் எழுதி கொடுத்தால் அதை ஒப்புவிக்கக்கூடிய ஒரு கலைஞராக, டப்பிங் ஆர்டிஸ்டாக இன்று வரை விஜய் இருந்துகிட்டே இருக்கிறாரு தவிர ஒரு தலைவராக இந்த களத்தில் அவர் வரவே இல்லை. அவர்கிட்ட இருக்கக்கூடிய A4 சீட்டை பிடிங்கிட்டீங்கன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது. தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு தெரியாது, தன்னுடைய கட்சியில யார் யார் வேட்பாளர்னு தெரியாது,
எதுவுமே அவருக்கு தெரியாது, எல்லாமே எழுதி கொடுத்தா மட்டும்தான். இப்ப எப்படி நம்ம ஸ்டாலின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்ல, அவருக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி தான் விஜயும் ஸ்டாலினும் வந்து உருவப்படுத்தப்பட்ட ஒரு பிம்பங்கள் தான். இந்த ரெண்டுத்துக்குமே உண்மையிலே அரசியல்னா என்னன்னு சுட்டு போட்டாலும் தெரியாது. ஸோ அதனால விஜய் ஏன் பேசல அப்படிங்கிறது வந்து கேள்வியே தவறானது. விஜய் பேசாம இருக்கிறது தான் உண்மை. விஜய் வந்து பேசினாதான் அதிசயப்படணும். விஜய் பேசிட்டாரா, விஜய்க்கு இவ்வளவு அரசியல் தெரியுமா அப்படின்னு நம்ம அதிசயப்படுற அளவுக்கு தான் விஜயோட அரசியல் நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத இந்த 3 ஆண்டுகள் அவர் வந்து உணர்த்திட்டார். சும்மா அந்த குட்டி கதைகள் சொல்றது, இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து வசனங்கள் பேசுறது மட்டும்தான் விஜய். அதை தாண்டி தமிழ்நாடு அரசியல் களத்தில் 3 ஆண்டுகளில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கிறது. எத்தனையோ மக்கள் வந்து போராட்ட களங்களில் ஈடுபட்டிருக்காங்க. துப்புரவு தொழிலாளர் தொடங்கி எல்லா போராட்ட களங்களையும் வந்து இந்த தமிழ்நாடு அரசியல் பார்த்துருக்குது. எதற்கும் விஜய் முன் வந்து எந்த விதமான ஒரு குரலையும் கொடுத்தது கிடையாது. தேவைப்பட்டால் யாரா இருந்தாலும் பனையூர் வாங்க, உங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆபத்து. அவர் வந்து வாட்டிகனில் இருக்கக்கூடிய போப் ஆண்டவர் போல பனையூரில் இருக்கக்கூடிய பண்ணையாராக விஜய் இருந்துகிட்டு இருக்காரு தவிர அரசியல் களத்துல விஜய் எதையுமே இதுவரை செய்யவில்லை, செய்ய போவதும் கிடையாது. அதுதான் உண்மை. அரசியல் களத்துல இது வரைக்கும் எந்த விஷயமும் செஞ்சதில்லை. இருந்தாலும் அவருக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஆதரவுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆதரவு இந்த எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தாராளமா ஓட்டு வங்கியில வந்து வாக்கு வங்கியா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் தாராளமா விழும். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் எல்லாருக்குமே வந்து மாற்று அரசியல் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு தேர்தலுமே இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க யாரோ ஒரு கட்சிக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வைகோ தனித்து கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு வாக்கு வங்கி உருவானுச்சு. வைகோவுக்கு பின்னாடியும் ஒரு கணிசமான வாக்குகள் விழுந்துச்சு. ஐயா ராமதாஸ் தனித்து களம் காண்ட போது அவருக்கு பின்னாடி ஒரு கணிசமான வாக்கு இருந்தது. அதே போல விஜயகாந்த் அவர்கள் தனித்து வந்த போது இருந்தது. கமலஹாசன் வந்தப்போ கூட வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வந்து அவர்கள் வந்து தனக்குன்னு உருவாக்கி வச்சிருந்தாரு. இது எல்லாமே அவர்களை நம்பின வாக்கு கிடையாது. அதிமுக திமுக எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு மாற்று ஒரு அரசியல் தேவை அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மக்கள் வாக்களிக்கக்கூடியது. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, இவர்களுக்கு போட்டியா யார் உருவாறாங்களோ அவங்கள தான் ஆதரிக்க நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் விஜய்க்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றது அந்த ரசிகர் கூட்டத்தை மக்கள் நம்புறாங்க. விஜய் வந்து இந்த 2 கட்சிக்கும் ஒரு போட்டியா வருவாங்க நம்பக்கூடிய மக்களுடைய வாக்குகள் அவங்களுக்கு விட தான் செய்யும். ஆனா அந்த வாக்குகள் வெற்றியா மாறுமா, அது நீடித்து இப்ப எப்படி விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்து பின்னால காணாம போனாரோ அப்படியும் விஜய் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனா இறுதியா ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 2026 எலெக்ஷன்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக வெற்றி கழகத்தை விட அதிகப்படியான வாக்குகள் பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் அளவுல மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல, நாங்க மறுபடியும் எங்களுக்கு போட்டியாக தமிழக வெற்றி கழகத்தையோ நாம் தமிழர் தலைவரை ஆரம்பத்திலே தனித்து போட்டி என்று அறிவித்த போதே தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். ஏன்னா இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து இத்தனை ஆண்டு காலமாக மக்களுக்கான போராடியக்கூடிய ஒரு கட்சி தானே தவிர்த்துட்டு இந்த கட்சியிலிருந்து எந்த நபர்களும் வந்து அரசியல் ஆதாயத்திற்காக எந்த விதமான வேலையும் செஞ்சவங்க கிடையாது. இன்று வரை தலைவர் என்ன சொல்றாரோ அதை செய்வோம். இந்த மண்மொழி இனம் சார்ந்த பிரச்சனைகள்ல முதலாளர் இன்னும் போராடி இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள்லாம் யாரு? கோடி கணக்கில் செலவு செய்யக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க. நீங்க இன்னைக்கு ஆர்கே நகர் வேட்பாளர் யாரு? மரியவில்சன் யாரு? அவருடைய பின்னணி என்ன? அவருடைய பின்னணி வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தருடைய குடும்பத்திலிருந்து வராரு. இன்னைக்கு வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளர் ஆதவர்ஜுனா யார்? ஆதவர்ஜுனா நினைச்சா இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரருடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாரு. அப்ப அப்படி ஒவ்வொருத்தருக்கு பின்னணியுமே கே.ஏ. செங்கோட்டையன் கிட்ட பணம் கிடையாதா? புஷி ஆனந்த் கிட்ட கிடையாதா? இன்னைக்கு நீங்க வந்து செய்யாறு தொகுதியில் இருக்கக்கூடிய தூசி மோகன் கிட்ட கிடையாதா? எல்லா வேட்பாளர்களும் பணபலம் பொருந்திய ஒரு வேட்பாளர்கள். இவங்க வந்து வாக்கு எப்படி அதிமுக திமுக ஓட்டுக்கு பணம் கொடுக்குமோ அதே அளவிலான பணம் கொடுக்கக்கூடிய செல்வாக்கு கொண்ட வேட்பாளர்களை தான் தமிழக வெற்றிகளும், இன்னும் குறிப்பாக அதிமுக திமுகவில் செல்லா காசாக ஒதுக்கப்பட்டவர்களைத்தான் கடைசி கட்டத்தில் பொறுக்கி எடுத்து வேட்பாளராக போட்டிருக்கு. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் நிறுத்தியிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஏற்கனவே திமுக அதிமுகவில் எம்எல்ஏக்களாகவோ அல்லது நகரமன்ற உறுப்பினர்களாக ஏதோ ஒரு விதமான அரசியல் அதிகாரத்தை சுவைத்தவர்கள் தான். அந்த கட்சியில கடைசி நேரத்தில் சீட்டு கிடைக்கலன்னு மறுநாள் வந்தவனுக்கு உடனடியே சீட்டு கொடுத்து அவர்களை வந்து வேட்பாளராக தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சிருக்கு. அதனால அவர்களை நாங்கள் போட்டியாக இருக்க எப்போதுமே நினைச்சதே கிடையாது. அவர்கள் இந்த தேர்தல் நாங்கள் தான் முதலே சொன்னோம்ல, விஜயகாந்த் வந்து மாசா வந்தாரு. முதல் தேர்தலில் 8 விழுக்காடு வாக்கு, ஒரு எம்எல்ஏ. 2வது தேர்தலில் எதிர்கட்சி தலைவர், 3வது தேர்தலில் என்ன ஆனார் தெரியும். ஆனா தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படி கிடையாது. இது ஒரு நிலைத்த அரசியல் கட்சி. எவ்வளவு தோல்விகள் வெற்றிகள் வந்தாலும் நாங்க வந்து துவண்டு போவது கிடையாது, எங்களுடைய களத்தை விட்டு வெளியே போறது கிடையாதுன்றது தெளிவாக. அதனால எங்களுக்கான வாக்கு வங்கி எங்களை மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டு இருக்காங்கன்றதை நாங்கள் பரிசோதித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை பார்க்கிறோம். எங்களுக்கு அது 1 விழுக்காடு கிடைத்தாலும் சரி, 10 விழுக்காடு கிடைத்தாலும் சரி, எங்களுக்கு அது குறித்து எந்த விதமான கவலை கொண்டு துவண்டு போகக்கூடிய கட்சி நாங்கள் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்றால் அடுத்த தேர்தல் இந்த கட்சி இருக்குமா அப்படிங்கிற கேள்வி அவர்களுக்குள்ளே இருக்கு. எங்க கிட்ட என்னைக்குமே அப்படி இருக்காது. ஏன்னா நாங்க இந்த மக்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த வெற்றி தோல்விகள் ஒன்றும் புதிது கிடையாது. ஆனால் நாங்கள் இந்த மக்களிடத்தில் எங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குது, உண்மையில் போராடக்கூடியவர்கள் இந்த மக்கள் எந்த அளவுக்கு ஏற்கிறார்கள் அப்படிங்கிறத நாங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலை வந்து எதிர்கொண்டிருக்கோம். அதனால இது குறித்த இந்த ஒப்பீடுகளில் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது.
பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. மத்த கட்சிகள்ல செல்லா காசா இருக்கவங்க தான் இப்ப டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த செல்லா காசு அப்படின்னு சொல்றது யாரை குறிப்பிடுறீங்க? இல்ல நீங்க கடைசியா விஜய் அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியில் சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வந்த செல்வம்னு ஒருத்தர் நினைக்கிறேன். நீங்க எங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு தொகுதியில அந்த தேர்தல் அதிமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும்படி அதிமுக மாவட்ட செயலராக வடக்கு மாவட்ட செயலராக இருந்தவர் தூசி மோகன் ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவர். இந்த முறையும் சீட்டு கிடைக்கும் எதிர்பார்த்தாரு. சீட்டு கொடுக்கப்படவில்லை. அங்கு முக்கூர் சுப்பிரமணியன் எம்எல்ஏ வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே மறுநாள் வந்து பனையூர் வந்தாரு. அதுக்கடுத்து மறுநாளே வந்து அவர் வேட்பாளரா அந்த தொகுதியோட வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. நீங்க வந்து நாங்குநேரியில அமமுகவுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்ட உடனே அதிமுகவில் இருந்து ரெட்டியார்பட்டி நாராயணன் என்பவர் வந்து அதிருப்தியில வெளியே வந்து பனையூர் வந்தாரு. மறுநாள் அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இப்படி பல தொகுதிகளில் இங்கு ரெண்டு கட்சிகள் ரெண்டு கூட்டணியிலும் சீட் கிடைக்காதவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தை தேடி வந்தார்கள். அவர்கள் தான் சீட்டு கொடுத்துருங்க. இவங்க எல்லாம் என்ன இத்தனை இது புசி ஆனந்த் சொன்னார்ல, எங்க கட்சியில ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினாலும் போஸ்டிங் கிடைக்காது, ஏரோப்ளைன்ல வந்து இறங்கினாலும் போஸ்டிங் கிடைக்காது. இங்க போஸ்ட் ஓட்டினவனுக்கும் இங்க வந்து கொடி பிடிச்சவனுக்கும் இத்தனை வருஷம் மக்கள் மன்றத்தில் போஸ்ட் ஓட்டணும் கொடி பிடிச்சவனுக்கு தான் நாங்க வந்து சீட்டு கொடுப்போம் பதவி கொடுப்போம்னு சொன்னார்ல. அப்படிதான் இவங்களெல்லாம் கொடுத்துருக்காங்களா? இவங்கெல்லாம் என்ன விஜய்க்காக போஸ்ட் ஒட்டி கொடி பிடித்து கோஷம் போட்டவர்களா, பாலாபிஷேகம் பண்ணவர்களா? நீங்க வந்து இன்னைக்கு வந்து தூத்துக்குடி வேட்பாளராக ஸ்ரீநாத் என்கிற அவருடைய நண்பர் நடிகர் அறிவிச்சிருக்காங்க. அங்க வந்து இவ்வளவு காலமா அந்த மன்றத்தை வளர்த்த அஜிதா ஆக்னஸ்க்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க திமுகவுக்கு போயிட்டாங்க. இப்படிதான் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் தேர்வு என்பது மற்ற கட்சிகள்லாம் பொறுக்கி இது தேவையில்லாம் தூக்கி போடுறாங்களா, அவங்க எல்லாரையும் உடனே கூப்பிட்டு வந்து ராஜ மரியாதை கொடுத்து நீங்கள் தான் எங்கள் கட்சியோட வேட்பாளர்கள், வருங்கால அமைச்சர்கள் என்கிற கனவோடு அவர்களுக்கு வந்து சீட் கொடுத்தாங்க. இப்போ விஎஸ் பாபு குளத்தூரில் நிற்கிறாரு. அவர் வந்து ஸ்டாலினை எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் பாபு வந்து அதிமுகவில் இருந்த ஒரு முக்கியமான ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவர், மாவட்ட செயலாளராக இருந்தவர். ஸோ இப்படி தானே இந்த ரெண்டு கூட்டணியிலும் சீட்டு கிடைக்காதவர்களை தானே நீங்கள் வந்து வேட்பாளராக போட்டிருக்கீங்க. ஒருத்தர் ரெண்டு பேராலும் சொல்லலாம். இது சரிபாதி வேட்பாளர்கள் வந்து மாற்று கட்சிகளில் சீட்டு கிடைக்காதவர்கள் தான் போட்டிருக்காங்க. ஆனா இப்ப எக்ஸிஸ்டண்டா இருக்க நிறைய கட்சிகள்ல பெரிய அளவுல ஏதாவது மக்கள் வந்து பேசுற கட்சி பார்த்தா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. ஸோ இந்த ரெண்டு கட்சிக்கு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, திமுகவின் மீது 5 ஆண்டுகளில் ஏகப்பட்ட அதிருப்தி வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அது வந்து நீங்கள் அடிப்படையில் சாதாரண துப்புரவு தொழிலாளர்லேருந்து செவிலியர் மாணவர்கள் வரைக்கும் அரசு ஊழியர்கள் பலரும் வந்து போராடக்கூடிய, ஏன்னா அவர்கள் அறிவித்த தேர்தல் காலத்தில் அறிவித்த அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற ஒரு பெரிய மனக்குமுறலோட தான் இந்த 5 ஆண்டுகளை வந்து மக்கள் எதிர்கொண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அடித்தட்டு மக்களும் வந்து இந்த ஆட்சியால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் வந்து மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க. மாதந்தோறும் மின் கட்டணத்தை வந்து செலுத்துவதற்கான முறையை கொண்டு வரும்னு சொன்னாங்க. இது எதுவுமே நடைமுறைப்படுத்தல. சொத்து வரி உயர்ந்து இருக்குது. நீங்க எல்லா வரிகளிலும் உயர்த்தி இருக்கிறாங்க. வாழ்வாதாரம் உயரவே இல்லை. அதனால இந்த 5 ஆண்டுகள்ல திமுகவின் மீது கணிசமான அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்கு. அந்த அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய அரசியலை வந்து எடப்பாடியார் வந்து இந்த தேர்தல் காலத்துல பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய பிரச்சாரங்கள் முழுக்க அந்த 5 ஆண்டு திமுகவை அட்டாக் செய்யக்கூடிய வகையில அடுத்து நாங்க வந்தா எதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில எடப்பாடியார் வந்து இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறாரு. அது வந்து ஓரளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு உருவாயிருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 2 பேருமே தொடர்ச்சியா எடப்பாடியார் மீது தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தான் நிறைய வச்சுட்டு இருக்காங்க. நீங்க வந்து எடப்பாடியார் யாருடைய காலில் விழுந்தாரு, எடப்பாடியார் வந்து யாருக்கு அடிமையா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி அரசியலாக அவர்களால் வேற எந்த ஒரு பிரச்சாரத்தையும் முன்னெடுக்க முடியல. அந்த அடிப்படையில் அது போன்ற குற்றச்சாட்டுகள் நேருக்கு நேர் எடப்பாடியார் வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கிறதுன்றது ஓரளவுக்கு வந்து எடப்பாடியார் மீது ஒரு நல்ல ஒரு வரவேற்பை மக்கள்கிட்ட வந்து உருவாக்கி இருக்கு. எடப்பாடியார் இந்த களத்துல முழுமையாவே சுழன்று அடிக்கிறது அதிமுக ஒரு பூஸ்டா இருக்கு. அந்த அடிப்படையில அதிமுகவின் பிரச்சாரம் நல்ல வகையில் நல்லா எடுபட்டு இருக்கு. ரொம்ப அருமையா பேசுனீங்கன்னா, நன்றி.